குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஒரு சவரன் தங்கம் விலை ரூபாய் 80,000 தாண்டியது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1120 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 80,040க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கையால் பல நாடுகள் தங்களிடம் உள்ள அந்நிய செலாவணி கையிருப்பின் ஒரு பகுதியை தங்கமாக மாற்றி வருகின்றன. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவை கண்டு வருகிறது. இது போன்ற காரணங்களால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் கிராம் 9,795 ரூபாய்க்கும் சவரன் 78,360 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 9,865 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 78,920 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1,120 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 80,040க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 140 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 10,005க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் விலை ரூபாய் 80,000 தாண்டுவது இதுதான் முதல் முறை. இது நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 8 மாதங்களில் மட்டும் ஒரு சவரன் தங்கம் விலை ரூபாய் 20,000ற்கு மேல் உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 15,516 கோடி முதலீடு ஈர்ப்பு சிஎம் ஸ்டாலின் அறிவிப்பு. முதலீடுகளை ஈர்க்க ஒரு வார பயணமாக முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து சென்றுள்ளார். இந்த சூழலில் ஜெர்மனி, பிரிட்டன் பயணம் மூலம் தமிழகத்துக்கு 15,516 கோடி முதலீடுகள் கிடைத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்ட ஹிந்துஜா குழுமம் தமிழகத்தின் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி கட்டமைப்பை ஏற்படுத்த 7,500 கோடி முதலீடு செய்ய உள்ளது. இதனால் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஜெர்மனி, பிரிட்டன் பயணத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் தமிழகத்துக்கு 15,516 கோடி முதலீடுகள் கிடைத்துள்ளன. இது நமது இளைஞர்களுக்கு 17,613 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் வெறும் எண்ணிக்கை அல்ல, அவை வாய்ப்பு, எதிர்காலம் மற்றும் கனவுகள். இது ஆட்சியில் உள்ள திமுகவிற்கு உத்வேகம் அளிக்கும் என முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு அடுத்த அதிர்ச்சி, ஐநா கூட்டத்தை தவிர்க்கும் மோடி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை கூட்டம் செப்டம்பர் 9 தொடங்குகிறது. இதில் பல நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செப்டம்பர் 23 பொது சபை கூட்டத்தில் பேசவிருக்கிறார். இந்தியா சார்பில் பிரதமர் மோடி பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் செப்டம்பர் 26 கலந்து கொண்டு பேசவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மீதான அமெரிக்க வரிவிதிப்பு காரணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா செல்ல மாட்டார் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. அவர் அங்கு சென்றால் அதிபர் டிரம்புடன் பேச வேண்டி வரும் என்பதால் அவரது பயணம் தவிர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் பிரதமர் மோடி நியூயார்க் செல்வது சரியாக இருக்காது என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2 மணி நேரம் பறந்து மீண்டும் கொச்சி திரும்பிய விமானம். கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்திலிருந்து அபுதாபிக்கு நேற்று இரவு 11:10 மணிக்கு இண்டிகோ விமானம் புறப்பட்டது. 180 பயணிகளும் 6 ஊழியர்களும் பயணம் செய்தனர். சுமார் 2 மணி நேரம் வானில் பறந்த பிறகு விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக விமானி கொச்சி விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தார். அங்கு தரப்பட்ட உத்தரவின் பேரில் 180 பயணிகளுடன் இண்டிகோ விமானம் சனிக்கிழமை அதிகாலை 1:44 மணிக்கு மீண்டும் கொச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பின்னர் மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதிகாலை 3:33 மணிக்கு 180 பயணிகளும் அபுதாபி புறப்பட்டு சென்றனர். 2 மணி நேரம் வானில் பறந்த பிறகு ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குறித்து இண்டிகோ விமான நிறுவனம் விசாரணை நடத்தி வருகிறது. இதுகுறித்து அந்த நிறுவனம் இதுவரை எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. மோடிக்கு எப்போதும் நண்பராக இருப்பேன், ட்ரம்ப் வெளிப்படை. இந்தியா மீதான அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு இரு நாடுகளின் உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இருநாட்டு உறவு குறித்து கவலைப்பட ஒன்றும் இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது:
மோடி ஒரு சிறந்த பிரதமர். அவருடன் நான் எப்பொழுதும் நண்பராக இருப்பேன். நான் மோடியுடன் நல்ல முறையில் பழகுகிறேன். சில மாதங்களுக்கு முன்பு கூட அமெரிக்கா வந்தார். நாங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தோம். சில சமயம் அவர் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக எண்ணெய் வாங்கும் என நான் நினைக்கவில்லை. அதனால் பெரும் ஏமாற்றம் அடைந்தேன். அதனால் இந்தியாவுக்கு மிக அதிகப்படியான 50% வரியை விதித்தோம். ஆனால் இந்தியா அமெரிக்கா இடையே சிறந்த உறவு இருக்கிறது. அதை பற்றி கவலைப்பட ஒன்றும் இல்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார். And are you ready to reset relations with India at this point? I always will. I'll always be friends with Modi. He's great. Prime Minister. He's great. I'll always be friends, but I just don't like what he's doing at this particular moment. But India and the United States have a special relationship. There's nothing to worry about. அதிபர் டிரம்பின் இந்த கருத்துக்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் அமெரிக்க உறவு குறித்த அதிபர் டிரம்பின் உணர்வையும் நேர்மையான மதிப்பீட்டையும் ஆழமாக பாராட்டுகிறோம். இரு நாடுகளும் நேர்மறையான, தொலைநோக்குடைய, விரிவான மற்றும் உலகளாவிய பங்களிப்புகளை கொண்டிருக்கின்றன என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நெல்லை ரயில்வே ஸ்டேஷன் முன் இளைஞர் வெட்டி கொலை. திருநெல்வேலி டவுன் சுந்தரர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ், வயது 19. வாட்டர் கேன் தொழில் செய்து வந்தார். நேற்று இரவு இவர் தனது நண்பர்கள் 4 பேருடன் திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள டீ கடைக்கு பைக்கில் சென்றுள்ளார். நள்ளிரவு 12 மணி அளவில் அங்கே நின்றிருந்த மற்றொரு கும்பல் இவர்களிடம் தகராறு செய்தது. இது தொடர்பான மோதலில் எதிர்த்தரப்பினர் திடீரென அரிவாளுடன் வெங்கடேஷை துரத்தினர். வெங்கடேஷ் மீது சரமாரியாக வெட்டு விழுந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. நெல்லை போலீஸ் துணை கமிஷனர் பிரசன்னகுமார் தலைமையிலான போலீசார் நேரில் ஆய்வு செய்து தடயங்களை கைப்பற்றினர். சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் நண்பர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். வெங்கடேஷ் உடல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முதல்கட்ட விசாரணையில் இந்த சம்பவம் பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் நடந்தது தெரிய வந்துள்ளது. 2023 நெல்லை டவுனில் உள்ள தனியார் பள்ளி அருகே சக்தி என்ற நபரை வெட்டிய வழக்கு வெங்கடேஷ் மீது உள்ளது. இதன் பழிவாங்கலாகவே இந்த கொலை அரங்கேறியது தெரிந்தது. வெங்கடேஷை வெட்டிய 2 சிறுவர்களை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். மருத்துவ கல்வி இயக்குநராக சுகந்தி ராஜகுமாரி பதவியேற்பு. தமிழக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் புதிய இயக்குநராக டாக்டர் சுகந்தி ராஜகுமாரி பதவியேற்றார். இதற்கு முன்பு இயக்குநராக இருந்த டாக்டர் சங்குமணி கடந்த ஜூனில் ஓய்வு பெற்றார். அதனால் கூடுதல் இயக்குநராக இருந்த தேரணிராஜன் பொறுப்பு இயக்குநராக பணியாற்றினார். 2 மாதமாக நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் டாக்டர் சுகந்தி ராஜகுமாரியை புதிய இயக்குநராக தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் செந்தில்குமார் நியமித்தார். அதன்படி அவர் நேற்று பதவியேற்றார். டாக்டர் சுகந்தி ராஜகுமாரி கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு சூரங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர். 36 ஆண்டுகளாக மருத்துவத்துறையில் பணியாற்றி வருகிறார். பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தோல் நோய் பிரிவில் பேராசிரியராக பணியாற்றி அனுபவம் உள்ள சுகந்தி 2019 கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வரானார். அதன் பிறகு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றினார்.